இனிய காலை வணக்கம். தகவல் களம் பாகம் 37 சுவிஸிலிருந்து பவானி மூர்த்தி. ஆரோக்கியமான தூக்கத்திற்கு 7 எளிய வழிகள். தூக்கம் இல்லாவிட்டால் உடல் உறுப்புகளுக்கு ஓய்வு கிடைக்காது. அன்றாடம் சீராக வேலைகளை செய்ய முடியாது. பெரியவர்களில் வாழ்நாளில் ஒரு சமயமாவது தூக்கமின்மை பிரச்சனை காரணமாக அவதிப்படாதவர்கள் இருக்க முடியாது. மக்கள் தொகையில் 35 முதல் 50% பேருக்கு தூக்கமின்மை பிரச்சனை உள்ளது. இவர்களில் 10% பேருக்கு தொடர் தூக்கமின்மை பிரச்சனை உள்ளது. பிறந்த குழந்தை நீண்ட நேரம் தூங்குவது இயல்பானது. ஆனால் அதே குழந்தைக்கு வளர வளர தூக்கம் தன்னிச்சையாக ஒரு வரையறைக்குள் முறைப்படுத்தப்படுகிறது. வேலைத்தன்மை, நோய்கள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை அடிப்படையாக கொண்டு ஒருவர் முழுமையாக தூங்கி ஓய்வெடுப்பது வாழ்நாள் முழுவதும் மாறுதல் அடைந்து கொண்டே வருகிறது. ஆனால் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் உடல் நலனை பராமரிக்கவும் வெறுப்பில்லாமல் சரியான உணர்ச்சிகளை வெளிப்படுத்தவும் போதுமான அளவு தூக்கம் அவசியம். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 6 மணி நேரம் முதல் 8 மணி நேர தூக்கம் அவசியம். குரட்டை, தாறுமாறான நேரத்தில் திடீரென விழிப்பது, பகலில் தூக்கம் உள்ளிட்டவை தூக்கமின்மை பிரச்சனைக்கு முக்கிய காரணங்களாக உள்ளன. இதனால் உடல் நலம் பாதிப்புக்கு உள்ளாகிறது. இரவாக நன்றாக தூங்கியும் கூட பகலில் தூக்க உணர்வு ஏற்படுகிறது. தூக்கமின்மை காரணமாக எரிச்சல் ஏற்படுதல், இரவில் திடீரென விழிப்பது, மீண்டும் தூங்க கஷ்டப்படுவது, இரவில் படுக்கையில் படுத்தவுடன் தூங்குவதற்கு நீண்ட நேரமாவது, மிகவும் அதிகாலையிலே எழுந்திருப்பது, மீண்டும் தூக்கம் வராத தன்மை, காலையில் எழுந்தவுடன் தலைவலி மற்றும் எதையும் செய்ய விருப்பம் இல்லாத உணர்வு, குரட்டை பிரச்சனை காரணமாக தூக்கத்தில் திடீரென விழிப்பது, வாகனத்தை ஓட்டும் போது தூங்கி விடுவது ஆகியவை தூக்கமின்மை பிரச்சனைக்கான முக்கிய அறிகுறிகள். இந்த அறிகுறிகளில் ஏதேனும் 2 இருந்தாலே உடனடியாக மருத்துவரிடம் செல்வது அவசியம். ஆரோக்கியமான தூக்கத்திற்கு 7 எளிய வழிகள். தினமும் இரவில் குறிப்பிட்ட நேரத்தில் தூங்கி காலையில் குறிப்பிட்ட நேரத்தில் எழுந்திருப்பதை உறுதியாக கடைபிடிப்பது. விடுமுறை நாட்களிலும் இதை விடாமல் கடைபிடிப்பது. எழுந்திருக்க வேண்டும் என நினைத்து கொண்டே படுக்கையில் படுத்திருக்காமல் இருப்பது. காற்றோட்டமான படுக்கை அறை, இரவில் இருள் சூழ்ந்த தன்மை, முதுகு தண்டு வாடத்திற்கு சுகமளிக்கும் உறுதி தன்மை கொண்ட படுக்கை ஆகியவை நல்லது. படுக்கையில் படுத்தவுடன் தூங்குவதற்கு மனம், உடலுக்கு தினமும் பயிற்சி கொடுங்கள். அதாவது புதுரை நிரப்பலாமா அல்லது புத்தகம் படிக்கலாமா என சிந்தித்தால் உங்களுக்கு தூக்கம் வராது. படுத்து 30 நிமிஷம் வரை தூங்க விட்டால் படுக்கையில் இருந்து எழுந்து விடுங்கள். அதிக சத்தமின்றி மெல்லிசை கேட்டல் போன்ற அமைதியான செயலில் ஈடுபடுங்கள். பின்னர் தூக்கம் வரும் நிலையில் படுக்கைக்கு செல்லுங்கள். படுக்கைக்கு செல்லும் முன்பு காபி, டீ குடிக்கும் பழக்கம் இருந்தால் அதை கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்த முயற்சியுங்கள். இரவில் வயிறு முட்ட சாப்பிடாதீர்கள். இரவில் தூங்குவதற்கு 2 அல்லது 3 மணி நேரம் முன்பு சாப்பிடுவது நல்லது. மசாஜ், பாட்டு கேட்பது, தியானம் ஆகியவை ரிலாக்ஸ் செய்து கொள்வதற்கு மிகவும் உதவும். தூக்கம் வருவதற்கு உதவும். அதற்காக இதையும் அளவுக்கு அதிகமாக செய்யாதீர்கள். பகல் நேரத்தில் சுறுசுறுப்பாக இருங்கள். குறிப்பாக காலையில் வாக்கிங் உள்பட உடற்பயிற்சிகளை 1 மணி நேரம் செய்வதன் மூலம் இரவில் நன்றாக தூக்கம் வரும். பகல் நேரம் தூங்க வேண்டாம். இரவில் படுக்கும் முன் 2 கால்களையும் நன்றாக அழுத்தி தேய்த்து விடுங்கள். நன்றாக தூக்கம் வரும், புத்துணர்ச்சியும் வரும். இரவில் உணவருந்திய பின் ஒரு தேக்கரண்டி தேன் சாப்பிடுங்கள். நிம்மதியாக தூங்கலாம். சிறிய வெங்காயத்தை நெய் விட்டு வதக்கி சாதத்தோடு பிசைந்து சாப்பிட தூக்கம் இல்லாமல் துன்பப்படும் நோய் குணமாகும். நரம்புகளுக்கும் நல்ல வலு கிடைக்கும். கசகசாவை தூள் செய்து வைத்துக் கொண்டு படுக்க போகும் போது அதை பாலில் கலந்து சாப்பிடுங்கள். சுகமான தூக்கம் வரும். அல்லது பசும்பாலில் தேன் கலந்து சாப்பிடுங்கள். நன்றாக தூக்கம் வரும். இல்லையில் பசும் பாலில் ஓவல் சேர்த்து குடித்தாலும் நன்றாக தூக்கம் வரும். இவை எல்லாவற்றையும் விட யாருக்கும் கெடுதல் நினைக்காமல் யாரையும் கெடுத்து பேசாமல் வாழுங்கள். நல்ல தூக்கம் வரும். நன்றி, வணக்கம்.